அனைவருக்கும் இந்நாள் இனிய வணக்கங்களை தெரிவித்து பிகன்பி மீடியா நிறுவனத்தினர்கள் உலகெங்கும் இருக்கும் மக்களுக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து விசுவாவசுவருட ஸ்கந்தசஷ்டி விரத புண்ணிய நாட்களிலே ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் சென்று ஒவ்வொரு ஆலயங்களிலும் நடைபெறுகின்ற சமய வழிபாட்டுகளை எல்லோரும் பார்வையிடும் முகமாக தங்களுடைய மீடியா தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவரது சார்பாகவும் அவர்கள் செய்கின்ற சமய புண்ணிய பணிக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்து விசுவாவசுவருட ஸ்கந்தசஷ்டி விரதத்தின் 6வது நாள் இன்றைய தினம் சூரசம்ஹார நிகழ்வு வவுனியா ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்தில் கடந்த 5 நாட்களாக மிகவும் சிறப்பாக காலை மாலையென அபிஷேகங்கள், பால்குட பவனி அபிஷேகங்கள், கற்பூர சட்டி ஏந்துகின்ற நிகழ்வுகள், சண்முக பெருமானுக்கு விசேட திரவிய அபிஷேகங்கள், சண்முக அர்ச்சனைகள், திரவிய ஹோமங்கள் என பல வழிகளிலேயும் மக்களுடைய பூர்ணத்துவமான அனுசரணையோடு ஆலய தர்மகர்த்தாக்கள் சிறப்பாக செய்து இன்றைய நாள் சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இன்று காலை 7 மணி முதலாக இங்கே அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்று சுவாமி உள்வீதி எழுந்தருளி காட்சி தந்து அனைத்து அடியவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 4000 விரதகாரர்களுக்கு மேலாக பூவும் தண்ணியும் போட்டு கும்பிட்டு கொண்டிருக்கின்ற நிகழ்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்று மாலை இங்கே சூரசம்ஹார நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. வருடா வருடம் ஸ்கந்தசஷ்டி விரதங்களை அனுஷ்டித்து முருகப்பெருமானை நினைந்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்ற அடியவர்களுக்கு வேண்டும் வரங்களை தந்து கொண்டிருக்கின்ற எங்கள் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமும் தமிழ் தெய்வமுமாக போற்றப்படுகின்ற முருகப்பெருமானுக்கு இந்த ஸ்கந்தசஷ்டி விரதம் உன்னதமானது, புனிதமானது, விசேடமானது. அத்தகைய விரத அனுஷ்டானங்களிலே கந்தசஷ்டி நாளிலே 6வது நாள் சஷ்டியிலே சூரனை சம்ஹாரம் செய்த நிகழ்வை தத்துவரூபமாக எல்லா முருகன் ஆலயங்களிலும் செய்து கொண்டிருப்பார்கள். முருகனுக்கும் சூரனுக்கும் நடைபெற்ற போரை பிரதிபலிக்கின்ற ஒரு காட்சியாக வருடா வருடம் நடைபெறுவது. இதனுடைய தத்துவம் எங்களுக்குள்ளே இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற அறியாமை எல்லாம் விலக வேண்டும். அவ்வப்போது நாங்கள் எல்லோரும் சீர்மைப்படுத்தியவர்களாக ஆக்க வேண்டும், இறை சிந்தனை உடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு ஞாபகமூட்டும் விதத்திலே வருடா வருடம் சூரம்போர், ஜமசங்காரம் போன்ற நிகழ்வுகளை எல்லாம் செய்து இவைகளெல்லாம் ஆணவத்தினாலே நான், என்னுடையது, என்னாலே என்று அவர்கள் நினைத்ததனாலே இறைவனாலே சம்ஹாரம் செய்யப்பட்டவர்கள். அந்த எண்ணங்கள் எல்லாம் தேவையற்ற எண்ண கருத்துக்கள் எல்லாம் நமக்குள்ளேயும் புகுந்து விடாது இறை சிந்தனையோடு, மனிதநேயத்தோடு, புரிந்துணர்வோடு, அன்புடையவர்களாக, விட்டு கொடுக்கின்ற பாங்குடையவர்களாக, மனிதநேயத்தோடு வாழக்கூடிய சிறப்பை இறை சாநித்தியத்தோடு, இறை திருவருளோடு நாங்கள் வாழ்ந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு அறிவுறுத்தலாக இந்த ஆலயங்களிலே வருடா வருடம் இந்த நிகழ்வுகளை செய்து மனிதனை செம்மையாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய உன்னதமான ஒரு நாள் இந்த சூரசம்ஹாரம் நடைபெறுகின்ற கந்தசஷ்டி விரதத்தினுடைய பூர்த்தியான நாள். இந்த நாளிலே நடைபெறுகின்ற அனைத்து பூஜையினுடைய திருவருளும் உலகெங்கும் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் நிறைவாக கிடைக்கப்பெற்று ஒவ்வொரு உயிரினங்களும் தங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ந்து மேலோங்கி சிறப்புற்று மனிதநேயத்தோடு மனிதர்கள் வாழக்கூடிய பக்குவ நிலையை முருகப்பெருமான் அருள வேண்டும் என்று உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் வேண்டி பிரார்த்தனை செய்து முருகருடைய திருவருளோடு அனைத்து உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதித்து இந்த நிகழ்வுகளை எல்லா உலகங்களிலேயும் இருக்கின்ற அடியவர்கள் பார்க்கும் வண்ணம் சிறந்த சேவையாற்றுகின்ற இந்த மீடியா நிறுவனத்தினர்களுக்கும் அதிலே பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கும் அன்பையும் வணக்கத்தையும் ஆசிகளையும் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி.